Good afternoon. Tuesday lunch. Bishbela bath. Bishbela bath. என்ன bath? வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாம்பார் சோறு, சாம்பார் சாதம், பீன்ஸ் பொரியல், பக்கத்துல கொஞ்சம் யோகட்டு, கொஞ்சமா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பிஷ்பெலா பாத் அதில் மேலே கொஞ்சம் நெய் இப்படி எடுத்து இப்படி லைட்டாக தூவணும். அப்பளம் 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 சாப்பிட்றோம் 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 அப்பளம் சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றோம். குழந்தைங்களே, அப்பளத்தோட சாப்பிட்டு பாருங்க சாம்பார் சாதத்தை, பிஷ்பெலா பாத்தை. நெய்யை தலைன்னு ஊற்றிட்டு கொஞ்சம் பீன்ஸ் எல்லாம் கொதிக்குது. இன்னைக்கு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக கீழே வந்தேன். லைட்ஸ் எல்லாம் எடுத்து தூக்கி போடுறதுக்கு, பழைய லைட்லாம் எல்இடி லைட் இல்லை, அதெல்லாம் தூக்கி போட்டு எது எல்இடி லைட் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத மாதிரி ரீசைக்கிளில் போய் போட்டு வரணும். பழைய ட்ரீயாக இருக்குது, அதெல்லாம் புதுசாக வாங்க போகிறேன். நாளைக்கு தான் போகிறோம் ஷாப்பிங்க்கு. அப்பேலே இதை வேற அப்பளத்தை சாப்பிடும் போதெல்லாம் கண்ணு வைக்கிறாங்க. உப்பு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு. ஃபுல்லாக இங்கே வெள்ளைக்காரனுக்கு சிப்ஸ் இல்லாமல் ஒரு எதையுமே சாப்பிட மாட்டாங்களே சொல்லியா, எல்லாத்துக்கும் சிப்ஸு கிரிப்ஸ். இன்னைக்கு ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, காதலுக்கு இவ்வளோ ஒரு அன்பா இருக்கிறீங்களே. அப்படிலாம் இல்லைங்க, நானும் சில்வியா திட்டுவேன், சில்வியாவும் கோச்சுப்பா. சில சமயங்கள் அவள் பர்ஃபெக்டா இருப்பா எல்லா விஷயத்துலயும், எனக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பேன் நான் நிறைய விஷயத்துல. அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன், எனக்காக இவ்வளவு செய்யறா. ஒரு சின்ன விஷயங்கள் என்ன நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தானே செய்யணும். அவ நமக்காக எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றா, வாழ்க்கையே அர்ப்பணிச்சு எனக்கு அட்ஜஸ்ட் பண்றா. இப்போ எங்க அம்மா அப்பா, எங்க அம்மா எங்க அப்பாவுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனா எங்க அப்பா கடைசி காலத்து வரலாம் அவங்கள அப்படி பாத்துக்கிட்டாரு, கஷ்டம் கொடுக்காம பாத்துக்கிட்டாரு. பெரியமா சொல்லுவாங்க, உங்க அம்மா புத்திசாலி, வீட்டுக்காருக்கு பணிவிட செய்து ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டாங்க. சண்டை போட்டா கூட அது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போறாங்க. விட்டு கொடுப்போன்னு கெட்டு போவதில்லை, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். விட்டு கொடுவோம் கஷ்ட வேணும் கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்லை. விட்டு கொடுக்காத கடைசி காலத்துல அந்த குற்ற உணர்வோடையே சாவம் தெரியுமா, அது பெரிய தண்டனை. அது என் ஃப்ரெண்டோட அப்பா அப்படிதான், உன்னை ரொம்ப படுத்துவாரு. கடைசி காலத்துல உன்னை கஷ்டப்பட்டு கேட்பார் பெட்லயே இருக்கும்போது. அது எவ்வளவு குற்ற உணர்வு, இது நிம்மதி இல்லாத சாவுல. அது நான் சொல்றேன், எப்பயுமே விட்டு கொடுங்க, சண்டை போடுங்க, விட்டு கொடுத்து வாழுங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு நல்லா சாப்பிடுங்க. இதை வேற ஒருத்தர் நான் தின்ற தூங்குற வேற என்னையா பண்ண சொல்றேன், என்ன இந்த வீல் சேர்ல உட்காந்துருப்பேன், நான் முயற்சியோட வாழ்றையா, அது போதும். எனக்காக தான் வாழ்றேன். எனக்கு 1000 நண்பர்கள் குழந்தைங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அது போதும் எனக்கு. ஒரு சிலவங்க பேசுறதுல எனக்கு பெரிய இதுவாக தோணல. நெகட்டிவிட்டி இருந்தா பாசிட்டிவிட்டி 1000 இருக்கு எனக்கு. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். God bless you everyone. God bless you.